நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ரட்சகரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உங்க கிருபையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ரே பகதனா மஷதுரா பலகதனா மகடதுனா மகதரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எத்தனை பேர் உணர்ந்து உங்க பிரசன்னம் எனக்கு போதும் ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த பகல் வேளையில், இந்த ஆராதனையில் அதிகமாக உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும்னு விரும்புகிறவங்க கண்களை மூடி ரெண்டு கைகளை உயர்த்தி இணைந்து சொல்லுவோம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதும். பிரசன்னம் பிரசன்னம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தேவ பிரசன்னம். ஆஹா சத்தமாய் பிரசன்னம். தேவ பிரசன்னம். அதிகாலமே அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே. ஆர்வமுடன் உம்மை நாடுகி. ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம். ஆர்வமுடன் உம்மை நான். கரங்களை உயர்த்தியே பிரசன்னம். ஓ பிரசன்னம். தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா. அன்பொன்றே போதுமையா, அன்பொன்றே. கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி பிரசன்னம். சத்தமாய் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம். தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் ஆமென் அறியணுமே. இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் உணர்ந்து சொல்லுங்கள். தேவ பிரசன்னம் பிரசன்னம். ஓ பிரசன்னம். ஆமென். தேவ பிரசன்னம். ஆஹா ஓ பகதனா மஷதரா பலகதனா ரே பகதனா மஷதரா பலகதனா. கரம்
என் நாயகரே கரம், என் நாயகரே கைவிடாத தூயவரே என்னை கைவிடாத. சொல்லுங்கள் சத்தமாய், உள் மனதிலிருந்து சொல்லுங்கள். பிரசன்னம் ஒரு மனதோடு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ராஜா. தேவ பிரசன்னம், ஆஹா உம்மையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம், உம்மையே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பிரசன்னம், ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லே. உங்க பிரசன்னத்தை அளவில்லாமல் நாங்கள் உணரபடியா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தேவ சபையில் எழுந்தருளும் ஆண்டவரே. ஆஹா ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. பகதன மதரபல ரே பகதுன மமலக ஷெதரபலகதன ரே கதுன மஹஷதுரபலகதுன கடதுனோ ரே பலகதினி மஷிகதருபலகதன கடதன கரலகரதனோ. ஹல்லேலூயா, ஆஹா சத்தமா ஓ மகிமையே. ரேகதன மஷதரபலகதனே பரிசுத்தரே. ஆராதித்துக் கொண்டே இருக்கணும் போல இருக்குப்பா, உம்மை உயர்த்திக் கொண்டே இருக்கணும் போல இருக்குப்பா. உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மேல ஊற்றுகிறீரே. அல்லேலூயா, ஓ ஆஹா நமகதன மஷபகதர பலகதனே, ஆஹா அல்லேலூயா, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படுகிறவரே, துதிக்கு பாத்திரரே, எங்கள் பலனாகிய கர்த்தாவே. கைகளை தட்டி நல்ல சத்தமாய் கர்த்தரை ஆராதிப்போம், சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. வாய் திறந்து கர்த்தரை துதிங்க, வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. ஆராதனைக்கு உரியவர், துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர் மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும், எங்களை ஆளுகை செய்யட்டும், தடைகளை உடைக்கட்டும். தேவ ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக. அன்று ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுவீராக, எங்கள் மத்தியில் உலாவுவீராக. உங்க கிருபை அதிகமாய் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா மகிமை கனத்தை உமக்கு தருகிறோம், தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். ஆமென். அலங்கார வாசலாலே பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து பாட போகிறோம். சந்தோஷமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. நாம் கூடி வந்திருக்கிறதன் பிரதான நோக்கமே கர்த்தரை ஆராதிப்பதற்காக. ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். உற்சாகமாய் தேவ சமூகத்தில் காணப்படுவோம். தொடர்ந்து நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், பாடுவோம். ஒரே மனதாய் நாம் கர்த்தரை துதிக்கும் போது இந்த பகல் வேளையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். உணர்ந்து பாடுவோம், கர்த்தரை ஆராதிப்போம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையினாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் பெரியவர். ஆமென். எல்லாம் கைகளை தட்டி பாடலாம்.
பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மை நிரம்பிட. சேர்ந்து பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. பாடுவோம். ஆலயம் சத்தமாய் என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபைகள் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபைகள். கைகளை தட்டி சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம். பாடுவோம். மறுரூபத்தின் ஸ்தோத்திரம். ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தூயவர். நன்மை செய்தவர்க்கே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மைகள் செய்தவர்க்கே நாங்கள் நன்றி. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எங்கள் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய். சேர்ந்து பாடுவோம். ஆராதிக்க. ஆமென் ஆமென். யெகோவா. துதித்திட வந்தோம், துதித்திட தொழுதிட தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே. துதி கனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. பாடுவோம். துதி கனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்கள். ஆமென். திருப்தியாய். சேர்ந்து பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே.
வீட்டின் நன்மையாலே நிரம்பிட பாடுவோம். அலங்கார தெய்வ வீட்டின் ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை ஆராதிப்பது மிகப்பெரிய பாக்கியம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போதே மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீங்க? கர்த்தரை ஆராதிப்பது இந்த பூமியில நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அவரை ஆராதிப்பதே நம்முடைய பாக்கியம். நம்மை கர்த்தரை ஆராதிப்பதற்கென்றே நம்மை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பைபிள் சொல்லுது, இந்த ஜனத்தை இதற்கென்று ஏற்படுத்தினேன், இதற்கென்று அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். கர்த்தரை துதிப்பது தான் நம்முடைய தகுதியாக இருக்கிறது. கர்த்தரை துதிப்பது தான் நம்முடைய மேன்மையாக இருக்கிறது. அவருக்கு நாம் என்னத்தை செலுத்த முடியும்? அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாய் அவருக்கு நாம் என்னத்தை செலுத்த முடியும்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். அதைத்தான் நம்ம செய்கிறோம். ஆமென், ஆமென். வேற எதையுமே அவருக்கு நம்ம செலுத்த முடியாது, ஈடே ஆகாது. கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை தேவ ஆலயத்தில் வந்து, சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம உள் மனதிலிருந்து, ஆழ் மனதிலிருந்து உண்மையா செய்யும் போது கர்த்தர் அதுல மகிமைப்படுகிறார். எல்லாரும் இப்படி கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரத்தோடு துதி கனம் மகிமையுமே முழு மனதோடு செலு சத்தமாய் துதி கனம் முழு மனதோடு சம்பூரண ஆசீர்வாதம், சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஓ சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய். கைகளை உயர்த்தி ஆராதிக்க யெகோவா தேவனையே துதித்திட தூயவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தமாய் ஆராதிக்க. Yes Lord, thank you Jesus. உண்மையாய் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. துதித்திட தூயவர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். உண்மையாய் அவரை ஆராதிக்கும் போது கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை, சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு விலகி போகவே செய்யாது, நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வருஷங்கள் மாறி வருஷங்கள் வரலாம், ஆனால் கர்த்தரோ மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், ஏ மேஜர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் வாழ்த்துவோம், இணைந்து பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். நீங்க பாடுங்க. என்னை விட்டு என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். பாடுவோம். எனக்காக தம்பி மாறலாம் பாடுங்க சத்தமாய். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். சொல்லுங்கள். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். வழுவானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர். போதுமானவரே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். பாடுவோம். யெகோவா ராஃபா யெகோவா ரூவா, வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும். சொல்லுவோம். வழுவாமல் என் வாழ்வில் என்றும். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் பர்வதங்கள். அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். சொல்லுங்க. என்னை வாலிப தம்பி வாலிப தங்கச்சி, நம்மை கைவிடாத சிநேகிதர். ஒரு விசை கூட சொல்லுங்கள். என்னை விட்டு விலகாத ஆண்டவர். தம்பிமார் பாடுங்க. என்னை ஒருபோதும் கைவிடாத. எல்லாரும் இணைந்து சொல்லுங்கள். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக என் வாழ்வில் என்றும். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் பர்வதங்கள் அவர் கிருபை
தைரியத்தோடு சொல்லுங்க, என்னை விட்டு விலகாதவர், அவருடைய கிருபை மாறாது, அவருடைய உடன்படிக்கை மாறாது, அவருடைய அழைப்பு மாறாது, அவருடைய கிருபை மாறாது, வரங்கள் மாறாது. நல்ல கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி அவருடைய கிருபை மாறாது, அவருடைய இரக்கம் மாறாது. நல்ல கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். யார் என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கர்த்தர் சொல்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன் கூட வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லி விசுவாசத்தோடு நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க? வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். Hallelujah. Thank you, Jesus. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். சத்தமா சொல்லுங்க, நேசரின் நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானா, பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், நமக்காய் பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவின் இரத்தம் என்னை பாதுகாக்கிறது. கர்த்தருடைய இரத்தம் சாத்தானுக்கு எதிராய் செயல்படுகிறது, வியாதிக்கு எதிராய் செயல்படுகிறது, வறுமைக்கு எதிராய் செயல்படுகிறது. ஒரு கோட்டையாக, ஒரு அரணாக, என்னை சுற்றிலும் மதிலாக கர்த்தருடைய இரத்தம் என்னை பாதுகாக்கிறது என்று சொல்லுகிறவன் சத்தமாய் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு அவசியம். ஆமென். ஆண்டுடைய பாதுகாப்பு நமக்கு அவசியம். எத்தனை பேருக்கு வேணும் பாதுகாப்பு? நம்முடைய வழிகளிலெல்லாம் கர்த்தர் பாதுகாக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும், நம்முடைய குடும்பத்தாருக்கு பாதுகாப்பு வேணும், கர்த்தருடைய ப்ரொடெக்ஷன் வேணும், தெய்வீக பாதுகாப்பு. ஆமென். சத்துரு எப்போ இவன் விழுவான் அப்படின்னு சொல்லிட்டு வகை தேடி சுற்றி திரிகிறான்ல, விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனுடைய வாய்க்கும் அவனுடைய கைக்கும் தப்புவிக்கிறது கர்த்தருடைய இரத்தம். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இணைந்து பாடப் போகிறோம் தெரிந்த பாடல். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இணைந்து விசுவாசத்தோடு பாடுவோம், கர்த்தரை ஆராதிப்போம். பின்னால் இருக்கிற சகோதரர்கள் அபி கொஞ்சம் முன்னால வந்துருங்க. கொஞ்சம் சகோதரர்கள் கொஞ்சம் முன்னால. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கைத்தட்டி பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் எந்த தீங்கும். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில். எல்லாரும் பாடுவோம், பிள்ளைங்கள பாடுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் எந்த தீங்கும். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் எந்த தீங்கும்
எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தேவனே தேவனே ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவே. ஆமென். நம்பிக்கையோடு சொல்லுங்க, எங்கள் பலனே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் எந்த தீங்கும். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் மறவாத ஆயனை போல நடத்துகிறே. அபிஷேகம் ஒரு மேய்ப்பனை போல, ஆயனை போல அபிஷேகம். சேர்ந்து ஆராதிப்போம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர் என்னை. அநாதி சிநேகத்தால் அனைத்து. கைத்தட்டி பாடுவோமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எழுந்து நின்று பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில் எனக்கு பாதுகாப்பு உண்டு, என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு உண்டு. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார். கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லாரும் கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பின்னால வரைக்கும் எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென். என்னை சுற்றிலும் கர்த்தருடைய வேலி இருக்கிறபடியால் நான் பாதுகாப்பாக இருப்பேன். கர்த்தருடைய பாதுகாப்பு எனக்கு உண்டு, எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் கர்த்தருடைய கிருபை என்னை விட்டு விலகுவதில்லை. கர்த்தருடைய பாதுகாப்பு என்னை விட்டு விலகுவதில்லை. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து துதிக்கலாம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்களை மூடி நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாப்பு என் மேல இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். சாத்தான் என்னை நெருங்க முடியாது, சாத்தான் என்னை அணுக முடியாது, பிசாசு என்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பாதுகாப்பு எனக்குள்ளாக, என் குடும்பத்திற்குள்ளாக, என் வீட்டில், என் வாழ்க்கையில, என்னை சுற்றிலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஆராதனை
ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய பிரசன்னத்துல, அவருடைய சமூகத்துல, அவருடைய பாதபீடத்தில் நிற்கிறோம் என்கிற உணர்வோடு கண்களை மூடி நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த போகிறோம். அவருடைய நாமங்களை சொல்லி உயர்த்த போகிறோம். நம்மை காண்கிறவர் அவர். அவர் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கும்படியாக இந்த இடத்துல பிரசன்னமாயிருக்கிறார். இங்க வந்திருக்கிற ஒருத்தருடைய ஆராதனைகளை கூட கர்த்தர் அங்கீகரிக்காம இருக்கக்கூடாது. நம்முடைய துதி பலிகளையும் நம்மையும் கர்த்தர் அங்கீகரிக்கணும். அப்படி 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரமும் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரமும் மறந்திருப்பே. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய். உங்க சத்தம் உயரட்டும், இணைந்து சொல்லுவோம். இயேசு ராஜாவும் ராப்பகலாய் ராப்பகலாய் என் பலனே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. எங்கள் பலனே என் கரங்களை உயர்த்தி உண்மையாய் சொல்லுவோம். ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே. உணர்ந்து கைகளை உயர்த்தி சத்தமாய் மறைவிடமே எங்கள் பாதுகாப்பே. எங்கள் உறைவிடமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சபையாய் குடும்பங்களாய் இணைந்து சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா
எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. சொல்லுவோம், எங்கும் சர்வ வியாபியே யெகோவா எலோஹிம் ஆராதனை எங்கள் நீதியே, எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இணைந்து சொல்லுவோம், எங்கள் நீதியே யெகோவா ஆமென் ஆராதனை. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதிப்போம், ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா, உள் மனதிலிருந்து சத்தத்தை உயர்த்தியே உங்களுக்கு நாங்கள் ஒரு மனதோடு உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்கள் ஆராதனைகளை துதி பலிகளை சொல்லுவோம், ஆராதனை அப்பா 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 உமக்கே உங்கள் பரிசுத்தமாக்கும் பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்குகிறவரே, உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை. எல்லாரும் இணைந்து ஒரு மனதோடு சொல்லுவோம், உருவாக்குகிறவரே, பரிசுத்தப்படுத்துகிறவரே, எங்கள் நீதியே கரங்களை உயர்த்தியே ஆராதனை. ரட்சகரே ஆராதனை. அப்பா அப்பா இயேசுவே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதனை ஆராதனை. பகதனாம சபதரு பலகதனா ரே பலகதனே. அப்பா, எங்களை மீட்டவரே, பரலோக தெய்வமே, ஆராதனை ஆராதனை. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், எங்கள் நீதியே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, எங்களை காண்கிறவரே, உருவாக்குகிறவரே, எங்கும் நிறைந்தவரே யெகோவா எலோஹிம் உங்களுக்கு நல்ல கைகளை தட்டி நம்மை உருவாக்குகிற தெய்வம், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தெய்வம், நம்மை ஆளுகை செய்கிற தெய்வம், எங்கும் நிறைந்தவர், சர்வ வல்லவர். கைகளை தட்டி பரிசுத்தப்படுத்துகிற தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க.
ஹalleluya ஹalleluya. கர்த்தர் மகிமைப்படுவாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் நம் நடுவிலே உயர்ந்திருப்பாராக. ரேபகதுனமா ஷதரபலகதுனமா. நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆவியில நிறைந்து கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கும் நிறைந்தவர், எல்லாம் வல்லவர், அவரே ஆராதனைக்குரியவர். எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த ஆராதனை. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எங்கள் நீதியே, எங்கள் நீதியே, ஆராதனை எங்கள் நீதியே, எங்கள் நீதியே, ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சபையாய் கூடி வந்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் ஒரு மனதோடு வந்திருக்கிறோம். தேவ கிருபைக்குள்ள நாங்கள் மறைந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் துதி பலிகளை, எங்கள் ஆராதனைகளை அங்கீகரிக்கும்படி நீர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறதற்காய் கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். இப்படி கரங்களை உயர்த்தி வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தும்படி, கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படி எல்லாம் நம்ம ஜெபிக்க போகிறோம். பக்கத்தில் இருக்கிறவன் கையை பிடிச்சி ஒரு மனதோடு நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வீடுகளில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். நாம் போகிற வருகிற வழிகளில் எல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெளிநாடுகளில், வெளியூர்களில் இருக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி, நம்முடைய விசுவாச குடும்பங்களை சார்ந்த பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள், எல்லாரையும் கர்த்தர் சுற்றிலும் பாதுகாக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. எந்த வியாதிகளும் வராமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, ஆமென். எந்த விபத்துகளும் வராமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாகும்படியாக, இந்த வாரத்தில் கர்த்தருடைய கிரியை வெளிப்படும்படியாக நாங்கள் ஒரு மனதோடு ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அகால மரணங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. துஷ்ட செய்திகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க, துர்ச்செய்திகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவே, உங்க நாமம் மட்டும் எங்க குடும்பங்களில் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகள் செய்கிற கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை சபைக்கு வர இயலாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு தனிநபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. வருகிற நாட்களில் கர்த்தர் சபையோடு இணைத்து உம்மை ஆராதிக்கும்படி, சாட்சியாய் நிற்கும்படி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க நல்ல நாமம் மகிமைப்படணும். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், நாங்கள் வாழுகிற பகுதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். எங்கள் தேசம் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் உண்டு பண்ண ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உலகமெங்கும் நடைபெறுகிற கர்த்தருடைய ஆராதனைகளுக்காய் ஜெபம் பண்றோம். ஒவ்வொரு ஆராதனைகளிலும் நீ மகிமைப்படுவீராக, கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட்டிருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் தாமே வழி நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்துள்ள பகுதியில் உடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஜெபிக்கும்படி நாம் எல்லாரும் அப்படி முழங்கால் படியிடுவோம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல வந்திருக்கிற நம் ஒவ்வொருடைய இருதயங்களையும் கர்த்தர் பார்க்கிறார்.
நம்முடைய வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லார் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்பதற்கு அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார். மார்க் 2வது அதிகாரத்தில் ஆமென் 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தார்கள். பாரத்தோடு வந்தார்கள், ஏக்கத்தோடு வந்தார்கள், எதிர்பார்ப்போடு வந்தார்கள். பைபிள் சொல்லுது அவர்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டு எப்படியாயிலும் தேவ பிரசன்னத்தில் அவனை கொண்டு போய் வச்சிடணும், இந்த பாரத்தை இறக்கி வச்சிடணும்னு எதிர்பார்ப்போடு வந்தாங்க. அவங்க விசுவாசத்தை கர்த்தர் கண்டு திமிர்வாதக்காரனை எழுந்து நடக்க பண்ணினார். இந்த பகல் வேளையில் எப்படிப்பட்ட பாரத்தை நீங்கள் சுமந்து வந்தாலும் இந்த ஜெப வேளையில் அதை நீங்கள் இறக்கி வைக்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, இதுவரை நான் சுமந்த காரியங்கள், பைபிள் சொல்றபடி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எந்த காரியத்தை, உங்க பிள்ளைகளை குறித்த பாரமா, உங்கள் கணவரை குறித்த பாரமா, உங்களுடைய குடும்பத்தாரை குறித்த பாரமா, எதுவா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட இப்ப வாய் திறந்து சொல்ல போறீங்க. தேவ பிரசன்னத்துல சொல்லுகிற வரையிலும் தான் அது உங்கள் பிரச்சனை. தேவ பிரசன்னத்துல விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி ஜெபித்ததற்கு பிறகு கர்த்தர் அந்த பாரத்தை எல்லாம் மாற்றுகிறார். பைபிள் சொல்லுகிறது அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து வந்தவர்கள் அதுக்கு பிறகு அவனை சுமக்கல. பாருங்க, தேவ பிரசன்னத்துல கொண்டு வந்து அவனை இறக்கி வச்ச பிறகு அவங்க சுமக்க கர்த்தர் விடல. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். இந்த பகல் வேளையில் ஒரு விடுதலையை தரும்படி கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். குடும்பத்துல பாரமா, குடும்பத்துல பிரச்சனையா, தவிப்புகளா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னால முடியல ஆண்டவரே, என்னால சுமக்க முடியலப்பா, இந்த பிரச்சனை என்னால சுமக்க முடியல, இந்த வியாதி என்னால சுமக்க முடியல, இந்த கடன் பாரத்தை என்னால சுமக்க முடியல, இந்த வறுமை என்னால சுமக்க முடியல, இந்த குடும்ப பாரத்தை என்னால தனியா சுமக்க முடியல. உங்ககிட்ட அதை சொல்றேன்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உங்ககிட்ட அதை இறக்கி வைக்கிறேன்னு எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? நம்ம ஆராதிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவராய் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறபடியால் தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சகோதரர்களே, உங்கள் பாரங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று பைபிள் சொல்லுது. உன் கவலையை மாற்றுவதற்கு, உன் கண்ணீரை துடைப்பதற்கு இயேசு போதுமானவராக இருக்கிறார். உன் சரீர வேதனையை மாற்றுவதற்கு, உன் மன வேதனையை மாற்றுவதற்கு, உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவதற்கு என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த பகல் வேளையில் உன்னை அழைத்து வந்த நோக்கம் அதுதான். உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை விடுதலையாக்கும்படி இந்த தேவ பிரசன்னத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உன் சாபங்களை உடைக்கும்படி, உன் பாவங்களை மாற்றும்படி, நீ ஜெபிக்கிற காரியத்தில் மேன்மைகளை தரும்படி கர்த்தர் இந்த இடத்தில் அழைத்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் உள்ளத்திலிருந்து ஜெபம் பண்றீங்க? நெடுநாளாய் காத்திருக்கிற ஒரு காரியத்தினால பாரத்தோடு வந்திருக்கிறாயா? அந்த தேவ சமூகத்தில் இறக்கி வை. ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளில் உனக்கு கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் உடையும். இயேசுவை தேடி வந்த ஒருவரை கூட அவர் வீணாக விடுவது இல்லை, வீணாக விடுவது இல்லை, வெறுமையாக விடுவது இல்லை. ஆசீர்வதித்து தான் அனுப்புவார். இந்த பிரசன்னத்தில் வந்திருக்கிற உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை தொடுவார். இந்த பகல் வேளையில் கர்த்தருடைய பிரசன்னத்தை நீ உணரும்படியாய், கர்த்தருடைய தொடுதலை உணரும்படியாய் எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? உங்க பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உன் கணவருக்காக, மனைவிக்காக, உன் குடும்பத்திற்காக ஜெபிக்கிற நேரம், உன் தனிப்பட்ட வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற நேரம், கர்த்தர் உன்னோடு இடைபடுகிற நேரம், தேவ பிரசன்னத்தை உணர்கிற நேரம். நல்ல கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பி, ஜெபிக்க ஆரம்பி. நீ ஜெபிக்க 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 விடுதலை கர்த்தர் அனுப்புகிறார். உன்னை கர்த்தர் பலப்படுத்துகிறார். சோர்வுகளை கர்த்தர் மாற்றுகிறார். இன்றிலிருந்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தர முடியும். விடாய்த்து போய் ஆமென் வெறுமையோடு வந்த உன்னை கர்த்தர் ஆசீர்வாதத்தினால நிரப்ப முடியும். உன் கண்ணீரை கர்த்தர் துடைக்க முடியும். யாரும் சும்மா நிக்காதீங்க, யாரும் சும்மா நிக்காதீங்க. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விரோதமா எழுப்பப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதி பலிகளை செலுத்துங்க, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருவருக்குள்ளாக தேவ மகிமை இப்பொழுது அளவில்லாமல் ஊற்றப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கூடாரத்தில் வந்து ஜெபம் பண்ணுகிற
ஒவ்வொருடைய ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் முன்பாக ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாய் உம்முடைய பிள்ளைகளை நீ தலை நிமிர பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா தரித்திரங்களும் மாறட்டும், எல்லா சாபக்கட்டுகளும் உடையட்டும். குடும்பங்களுக்கு விரோதமாக, ஒற்றுமைக்கு விரோதமாக, சந்தோஷத்துக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருடைய கிரியைகளை அதட்டி ஜெபம் பண்ணுகிறோம், துரத்தி ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் தடைகள் உடையட்டும், பொருளாதார தடைகள் உடையட்டும். தொழிலில், வேலையில், ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் விலகி போகட்டும். ஹalleluya. கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மைகள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாகட்டும். ஆண்டவரே, பகல் வேளையில் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்யுங்க அப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படணும், உங்களுடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படணும். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? கொஞ்சம் வால்யூம் ரெடியூஸ். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே, மனிதனால் கூடாதது இயேசுவால் கூடுமே. நீதியின் தேவனே, வெற்றியின் வேந்தனே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். எல்லாரும் சொல்லுங்கள். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, 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 ஆமென். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இந்த பகல் வேளையில் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய கரம் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். நன்மைகளை நீ காண பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே எங்களோடு பேசும். வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சக்திகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போக ஜெபிக்கிறோம். தெளிவாய் உணர்வோடு உம்முடைய சத்திய வசனங்களை நாங்கள் உட்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம எல்லாரும் இணைந்து சேர்ந்து படிப்போம். எல்லாரும் பைபிளை திறந்து மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். எடுத்தவர்கள் எல்லாம் சத்தமாய் சொல்லுங்கள். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? மத்தேயு 16:18 சேர்ந்து படிப்போம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், வாசிப்போம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் நிறைய ஸ்தாபனங்கள் இருக்கிறது, பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கிறது, பெரிய ப்ராஃபிட்டை தேடுற நிறைய கம்பெனிகள் இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறபடி கர்த்தர் ஒரு காரியத்தை ஸ்தாபித்தார், கர்த்தர் ஒரு காரியத்தை ஏற்படுத்தினார். மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஸ்தாபனங்கள் இன்றைக்கு நிறைய இடங்களில் பேர் பெற்றிருக்கிறது. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே,
இந்த வசனத்துல முதல் முறையாக புதிய ஏற்பாட்டில் சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, சபை என்பது ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல, ஒரு தனிநபராலேயோ ஒரு குடும்பத்தாலேயோ ஒரு சாதாரணமான ஒரு காரியத்தாலே உருவாக்கப்பட்டதல்ல, உலக காரியத்தால் உருவாக்கப்பட்டதல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரால் உருவாக்கப்பட்டது சபை. சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்தது, சுய இரத்தத்தினாலே இயேசு சம்பாதித்தது தான் சபை, கர்த்தருடைய சபை. இந்த கர்த்தருடைய சபையை கர்த்தர் இன்றைக்கும் கட்டிக்கொண்டே இருக்கிறார். மனிதன் கட்டுவதல்ல. சபை என்று சொல்லுவது இந்த கட்டடம் அல்ல, பில்டிங் அல்ல. சபை என்று சொல்லுவது தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்கள் கூடி வருவதுதான் சபை. கூடி ஆராதிக்கிற இடம்தான் சபை. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சபையை நான் கட்டுவேன். சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் கட்டி கொண்டே இருக்கிறார். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இப்ப இயேசு நம்மோடு சபை. இது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சபைகள், இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் ஆராதிக்கிற சபைகள், சத்தியத்தை பேசுகிற சபைகள், இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ள சபைகள், இவைகளை எல்லாம் சேர்த்து தான் சொல்லுகிறார், என் சபையை நான் கட்டுவேன். அந்த ஜீவனுள்ள சபையில நீங்கள் அங்கமா இருக்கிறீர்களா என்று இந்த பகல் வேளையிலே உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் எதில் ஐக்கியமாக இருக்கிறோம்? யாரோடு ஐக்கியமாக இருக்கிறோம்? சபையை குறித்த உங்களுடைய அறிவு என்ன? சபையை உருவாக்கின தேவனை பற்றிய அறிவு என்ன? சபையை குறித்த உங்களுடைய தரிசனம் என்ன? சபையோடு உங்களுடைய ஐக்கியம் என்ன? சபையோடு உங்களுக்குரிய தொடர்பு என்ன? சபைக்கும் உங்களுக்கும் எந்தெந்த காரியங்களில் நீங்கள் ஒருமைப்பட்டிருக்கிறீர்கள், ஒற்றுமைப்பட்டிருக்கிறீர்கள்? இந்த பகல் வேளையிலே சபையை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, என் சபையை நான் கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார். இன்றும் பைபிள் சொல்றபடி பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள கர்த்தர் அனுமதிப்பதே இல்லை. ஆமென். சபைக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக பிரச்சனைகள் உண்டு, அநேக உபத்திரவ காலங்கள் வந்தது உண்டு. முதல் நூற்றாண்டிலிருந்தே சபை உபத்திரவத்திற்குள் தான் இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட உபத்திரவம் வந்தாலும், எப்படிப்பட்ட பாதாளத்தின் வாசல்கள் வந்தாலும், அவைகள் இன்று வரையிலும் சபையை மேற்கொள்ளாமல் இருக்க காரணம், சபையை கட்டுனது கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. மனுஷன் கட்டுன சபையா இருந்தா, மனுஷனால உருவாக்கப்பட்டது சபையா இருந்தா, என்றைக்கோ அது அழிஞ்சிருக்கும். எவ்வளவோ பேர் முயற்சி செய்தார்கள், சத்ருவால எவ்வளவோ பேர் ஏவப்பட்டார்கள். ஆனாலும் சபை இன்றளவு நிற்க காரணம் ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய சபையை அவர் கட்டினார். அவருடைய இரத்தத்தினால சம்பாதித்த சபை. ஆமென் சொல்லுங்க. சபைக்கு இருக்கிற வேல்யூவை உலகத்தில் இருக்கிற எந்த ஸ்தாபனத்தோடும் நாம மேட்ச் பண்ணவே முடியாது. காரணம் என்னன்னா, உலகத்தில் பில்லியன் கணக்கில் வருமானம் வருகிற ஸ்தாபனங்கள் இருக்கிறது. அவர்களுடைய அந்த வேல்யூவை பார்த்தா உலகத்திலே நாங்கள் தான் நம்பர் 1 அப்படியெல்லாம் சொல்கிற இடங்கள், கம்பெனிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவைகளோடு சபையை மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தம் தான் சபையுடைய வேல்யூ. அதை எந்த இடத்துலையும் எதையும் கொண்டு மேட்ச் பண்ணவே முடியாது. அந்த சபையில் நானும் நீங்களும் அங்கமா இருப்பது நமக்கு கிடைக்க பெற்ற மிகப்பெரிய பாக்கியம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? அல்லேலூயா. ஆகவே இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சபை கூடி வருதலை நீங்கள் விட்டுவிடவே கூடாது. ஏனென்றால் சபையை ஏற்படுத்தினது கர்த்தர், சபையிலே ஆளுகை செய்கிறது கர்த்தர், இந்த சபையை கண்காணிப்பது கர்த்தர். பிரதான மேய்ப்பன் என்று அவரை குறித்து பைபிள் சொல்லுகிறது. நிலையங்கி தரித்தவராக இன்றைக்கும் இந்த சபையை கர்த்தர் கண்காணித்து கொண்டே இருக்கிறார். இங்கே ஒரு மனிதனை தேடி அல்ல, ஊழியக்காரனை தேடி அல்ல. ஒவ்வொரு முறையும் நீங்கள் சபை கூடி வருதலில் வரும்பொழுது இயேசுவை விசுவாசித்து, தேவனை பார்த்து, அவரிடத்தில் நம்பிக்கை வைத்து, அவரிடத்தில் அன்பு வைத்து நாம் கூடி வரும்போது இந்த ஐக்கியம் நாளுக்கு நாள் பலப்படும். கர்த்தர் இந்த சபையை கட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, பேதுரு இடத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம்.
பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு வசனம். பேதுருவிடத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இதை கொஞ்சம் இன்னைக்கு ஆழமாய் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா நாமும் சில நேரத்தில் தவறாய் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் இதை கொஞ்சம் முன்னாலே இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும், அப்போதான் நமக்கு விளங்கும். பைபிள் சொல்லுது, மத்தேயு 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். சீஷர்களிடத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்கிறார். மனுஷகுமாரனா என்ன பற்றி இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள், இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே அதற்கு அவர்கள் சொல்றாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, எரேமியா போல தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, எலியான்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் கேட்கிறார். இந்த பகல் வேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இயேசுவை பற்றி எது வேணாலும் சொல்லட்டும். அவர் பெரிய புனிதர்னு சொல்லட்டும், தத்துவ ஞானின்னு சொல்லட்டும், இந்த பூமியில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லட்டும். நீங்கள் இந்த பகல் வேளையில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற சபை குடும்பங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிற வார்த்தை, நீங்கள் இயேசுவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீஷர்களிடத்தில் இயேசு கேட்டார், உலகத்தில் இருக்கிறவன் எலியான்னு சொல்லட்டும், யோவான் ஸ்நானகன் சொல்லட்டும், எரேமியா போன்ற ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லட்டும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ சீஷர்கள் அமைதியாக பார்க்குறாங்க. நீங்கள் மத்தேயு 16வது அதிகாரம் வரையிலும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லாத ஒன்றை பிசாசுகள் சொல்லிச்சு. ஆனால் மனிதர்களால் சொல்லப்படாத ஒன்றை பேதுரு சொல்றார். அதைத்தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். 16வது வசனத்தில் சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, அங்க இருக்கிற எல்லா சீஷர்களும் அமைதியா இருக்கிறாங்க. சீமோன் பேதுரு சொல்றாரு, பிரதி உத்தரமாக சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். ஆமே, யாரும் சொல்லாத ஒன்றை சொல்லுகிறார். 17வது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். நல்ல கவனிங்க, இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணுகிறவர்கள், இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன் சொல்லுங்க. ஆமே. உலகம் எப்படி வேணும்னாலும் யோசிக்கலாம், அவர்தான் உண்மையான தெய்வம் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு வெளிப்பாடோடு இயேசுவை பார்க்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதா பேதுருவுக்கு வெளிப்படுத்தினதுனால இயேசுவை கிறிஸ்து என்று கூப்பிடுகிறார். நீர்தான் மேசியா. பழைய ஏற்பாட்டு காலங்களில் தீர்க்க தரிசன ஆகமங்களில் குறிப்பிடப்பட்ட ஒரு மேசியா வருவார். அவர்தான் இந்த உலகத்திற்கே தீர்வு, அவர்தான் இந்த உலகத்திற்கே இரட்சகர், அவரால் தான் நிலையான ஆட்சி தர முடியும், அவர்தான் சர்வலோகத்திற்கும் ராஜா, அவரால் தான் ஒரு நிலையான ஆட்சியை நிரந்தரமாக இந்த பூமியில தர முடியும் என்று பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன ஆகமங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த மேசியா என்கிற கிறிஸ்து நீர்தான் என்று பரலோக பிதாவினால் வெளிப்படுத்தப்பட்டு இயேசுவிடத்தில் இதை பேதுரு அறிவிக்கிறார். இந்த வார்த்தைகளை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை குறித்த உங்களுடைய வெளிப்பாடு என்ன? இயேசுவை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள்? சாதாரணமா ஒரு சபையில வந்து
நான் கொஞ்ச நேரம் ஆராதிக்கணும், பாடணும், ஜெபம் பண்ணணும், வார்த்தையை கேட்கணும், போகணும். ஒரு கடமைக்காக இந்த இடத்துல இருக்கிறீர்களா? இல்லை. ஒவ்வொரு வாரமும் எப்படா அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும், நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை ஆராதிக்கணும், எனக்காக இரத்தம் சிந்தினவர், என்னை சம்பாதித்தவர், என்னை கிரயம், எனக்காக அவருடைய இரத்தத்தை கிரயமாக கொடுத்து, விலையை கொடுத்து வாங்கினவர், என்னை நேசித்தவர், என் மேல் முந்தி அன்பு வைத்தவர், எனக்காக அடிக்கப்பட்டவர், எனக்காக உயிர் தெழுந்தவர், அந்த உயிருள்ள தெய்வத்தை நான் ஆராதிக்கணும்னு மனப்பூர்வமா நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இதை சொல்றாரு. மாம்சமும் இரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்படி சொல்லிட்டு தான் 18வது வசனத்துல சொல்றாரு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய் என்று சொல்லிட்டு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளுவது இல்லை. இது எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது என்றால், பேதுரு வெளிப்பாடோடு இயேசுவை கிறிஸ்து என்று சொன்ன உடனே, நீ பேதுருவா இருக்கிற, நீ ஒரு கல்லா இருக்கிற, இதுக்கு மேல இந்த பேதுருவாகிய உன் மேல என் சபையை கட்டுவேன் அப்படி என்று தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அது முற்றிலும் தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு காரியம். சபை ஆண்டவர் பேதுருவுக்கு மேல கட்டுவேன்னு இங்க சொல்லல. நல்லா கவனிக்கணும். இது இங்கிலீஷ்லயோ இல்லைன்னா தமிழ் வேதாகமத்திலேயோ நம்ம அந்த வார்த்தையை மட்டும் எடுத்து பார்த்தா தவறாய் புரிந்து கொள்வதற்கு நேரிடும். நீங்க கொஞ்சம் கிரீக்ல அது என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், பீட்டர், பேதுரு, நீ பேதுருவா இருக்கிறாய் அப்படிங்கிறதற்கான மூல பதம் எப்படி சொல்றதுன்னா பெட்ரோஸ், PETROS, பெட்ரோஸ் அப்படின்னா a large piece of rock, ஒரு பெரிய கற்பாறை, கற்பாறையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாறை, ஒரு பெரிய கல், அவ்வளவுதான் அர்த்தம். ஆனா அடுத்தது ஆண்டவர் பயன்படுத்துகிற இந்த கல் அப்படின்னு சொல்ற இடத்துல எந்த வார்த்தை, எந்த கிரீக் வார்த்தை வருது அப்படின்னா பெட்ரா அப்படின்னு வருது. பெட்ரோஸ் என்றால் ஒரு கண்மலை இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு கல். பெட்ரா என்றால் ஒரு பெரிய பாறை, ஒரு பெரிய கண்மலை. அப்ப இங்க என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, பேதுருவே நீ ஒரு சின்ன கல், ஒரு கூழாங்கல், ஆனால் என் சபையை நான் எங்க கட்ட போறேன் அப்படின்னா ஒரு பெரிய கண்மலையாக இருக்கிற, ஜீவனுள்ள கல்லாக இருக்கிற என் மேல் கட்ட போகிறேன். இயேசுவின் மேல் கட்டப்பட்டதுதான் இந்த சபை. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா தெளிவா விளங்கி கொள்ளணும், தெளிவா விளங்கி கொள்ளணும். பேதுருக்கு மேல ஆண்டவர் சபையை கட்டல. இன்னைக்கு நிறைய பேர் அதை தவறா புரிந்து கொள்ளறதுனால தான் சபைக்கு தலைவர் பேதுருன்னு நிறைய இடத்துல சொல்றாங்க. சபைக்கு தலைவர் பேதுரு இல்ல, சபைக்கு தலைவர் கிறிஸ்து. சரீரமாகி இந்த சபைக்கு யார் தலைவர் சொல்லுங்க? கிறிஸ்து. கிறிஸ்துவே சபைக்கு தலையா இருக்கிறார். கிறிஸ்துவே சபைக்கு தலையா இருக்கிறார். இதே பேதுரு, ஒருவேளை பேதுருவை இப்போ தவறா புரிந்து கொள்ளப்படுகிறது போல, பேதுரு மேலதான் ஆண்டவர் சபையை கட்ட சொல்றேன், கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா பேதுரு இந்த வசனத்தை சொல்லியிருக்க மாட்டார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். கவனிக்கிறீங்களா? அப்ப அந்த ஜீவனுள்ள கல் யார சொல்றாரு? பேதுரு சொல்றாரு, இயேசுவை சொல்லுகிறார், கிறிஸ்துவை சொல்லுகிறார். அப்போ எந்த கல்லுக்கு மேல சபை கட்டப்பட்டிருக்கு? கிறிஸ்து என்கிற கண்மலையின் மேல் சபை கட்டப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கிறிஸ்து என்கிற அந்த கண்மலையின் மேல் அஸ்திபாரமாக கிறிஸ்து இருக்கிறதுனால அவரே மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார் என்று திரும்ப திரும்ப பல வேத வசனங்களிலிருந்து நம்ம படிக்க முடியும்.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே 1 பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. யார் மேல? எந்த ஜீவனுள்ள கல் மேல? கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல, இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசமா இருக்கிறவன் பதறி போவதில்லை, வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. அப்ப சபை எதுக்கு மேல கட்டப்பட்டிருக்கு? கிறிஸ்துவின் மேல. சபைக்கு அஸ்திபாரம் யாரு? கிறிஸ்து. சபைக்கு அஸ்திபாரம் போட்டது யாரு சொல்லுங்க? கிறிஸ்து, இயேசு. அதை நம்ம மாறவே கூடாது, மறக்கவே கூடாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க பவுலும் பேதுரும் ஊழியம் செய்த நாட்கள்ல சில காரியங்கள்ல பேதுருவை பவுல் கடிந்து கொள்ளுகிறார் இல்ல? யூத மதம், யூத மார்க்கம். இப்ப யூத மார்க்கத்தில் ரொம்ப பிடிப்பா இருந்தவர் யாரு? பேதுரு. புறஜாதி மக்களை சபைக்குள்ள கொண்டு வரதற்கு பேதுருக்கு முதல்ல விருப்பம் இல்லை. அப்படிப்பட்ட காரியங்களில் பவுல் பேதுருவை கடிந்து கொள்ளுகிறார். அப்படின்னா இதுல என்ன விளங்கணும்னா, பேதுரு சபைக்கு கல்லா இருந்தா, அஸ்திபாரமா இருந்தா அந்த காரியம் நடக்காது. அது போல ஆதி திருச்சபை நாட்களில் கமிட்டி லீடரா இருந்தது பேதுரு கிடையாது, யாக்கோபு. புரியுதா உங்களுக்கு? நல்லா விளங்கிக் கொள்ளணும். அப்போ எப்பவுமே நாம தெளிவா இருக்க வேண்டிய ஒரு காரியம், சபைக்கு தலைக்கல், சபைக்கு மூலைக்கல், சபைக்கு அஸ்திபாரம் யார் அப்படின்னா கிறிஸ்து ஒருவரே. அவர்தான் சபைக்கு தலைவர், அவர்தான் ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் என்று பேதுருவே சொல்லுகிறார். பேதுருவே சொல்லுகிறார். பேதுருடைய ஊழியத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, நாங்க எங்க சுய சக்தினால இதை செய்யல, சுய பக்தினால இதை செய்யல, நீங்கள் ஆகாது என்று தள்ளின அந்த கல்லை தான் தலைக்கு மூலை கல்லாய் கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படின்னு பேதுருவே சாட்சி கொடுக்கிறார். அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் இந்த பிறவி முடவன் எழுந்து நடக்கிறான். ஆமென். அப்போ ஒரு பைபிள்ல ஒரு வசனம் நமக்கு புரியல, விளங்கலைன்னா அந்த வசனம் அதை குறித்ததான காரியங்கள் நிருபங்களிலையும் அப்போஸ்தலர் நாட்களிலையும் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்தா தான் நமக்கு புரியும், நமக்கு விளங்கும். ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு பேசுறது தவறாய் போய் முடியும். நல்ல கவனிங்க. சபைக்கு தலைவர் கிறிஸ்து, சபைக்கு அஸ்திபாரம் கிறிஸ்து. அஸ்திபாரம் போட்டதவர், இன்றைக்கும் சபையை கட்டி கொண்டிருக்கிறது அவர்தான். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கவனிங்க, இந்த அஸ்திபாரத்துல கட்டப்படாத சபைகள் தான் நாளடைவில் இல்லாமல் போகிறது. இந்த வார்த்தைகளை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, சபையில் நான் தான் பெரியவன், பேதுரு தான் பெரியவன், யோவான் தான் பெரியவன், யாக்கோபு தான் பெரியவன், பாஸ்டர் தான் பெரியவன். பாஸ்டருக்கு மேலே கட்டப்படுற சபை அழிஞ்சிரும். பாஸ்டரை நம்பி வருகிற கூட்டம் அழிஞ்சிரும். நான் சொல்ற விளங்குதா? ஊழியக்காரர்களை முழுசா நம்புற, இல்லைன்னா விசுவாசிக்கிற பாஸ்டர் இருந்தாதான், இவர் இருந்தாதான், இவருக்கு கூட்டத்தில் தான் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறை, மறுபடியும் சொல்றேன், சபை கூடி வரும்போது நம்முடைய இருதயத்தில் மேலோங்கி நிற்கிற ஒரு காரியம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்து. அவரைத்தான் தேடி வரேன். அவர் தான் இந்த சபையை கட்டினவர், அவர் தான் கட்டி கொண்டிருக்கிறார், அவரைத்தான் நம்புறேன். ஏன்னா பைபிள் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. பேதுருவை விசுவாசிக்கிறவன் அல்ல, யாக்கோபை விசுவாசிக்கிறவன் அல்ல, யோவானை விசுவாசிக்கிறவன் அல்ல, பவுலை விசுவாசிக்கிறவன் அல்ல, அப்பல்லோவை விசுவாசிக்கிறவன் அல்ல, கிறிஸ்துவாகிய கல்லை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதே இல்லை, அவன் பதறி போவதே இல்லை. எப்பவுமே அந்த நினைவு நமக்கு வேணும், அந்த ஞாபகம் வேணும். இவன் அந்த சர்ச்சை பார்த்து சார்ந்தவன், இந்த சர்ச்சை, அந்த பேர், இந்த பேர், ஒரு பேரும் பரலோகத்தில் இருக்காது. ஒரே ஒரு பேர் தான் இருக்கும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையானி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சம்பாதிச்ச சபையானி, இயேசு கிறிஸ்துவால் பரிசுத்தமாக்கப்பட்ட சபையானி, இயேசு கிறிஸ்துவால் நடத்தப்படுகிற சபையானி. அது மட்டும்தான் பரலோகம். சர்வ சங்கமாகிய சபையில தான் கர்த்தர் நம்மை அங்கமாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏதாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சர்ச்சில் போய்
உறுப்பினர் ஆகிறது ஈஸி. சில சபைகளில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய சபையில் உறுப்பினராக இருக்கிறோமாங்கிறதா முக்கியம். கர்த்தருடைய சர்வ சங்கமாகிய சபையில் உறுப்பினராக இருக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். கர்த்தரை தேடி வர்றோங்கிறத அதுதான் முக்கியம். நாம் எதில் கட்டப்பட்டிருக்கிறோம்? பைபிளில் கர்த்தர் சொன்னார், மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? பெருங்காற்று வரும், மழை வரும், அந்த வீட்டின் மேல் மோதும் போது அது என்ன பண்ணும்? விழுந்துரும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24, 25, 26, 27 இந்த 4 வசனங்களை வாசிக்கும் போது பைபிள் சொல்லுது, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். உங்க வாழ்க்கை எதுக்கு மேல கட்டப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை தான் இயேசு. இயேசுதான் வார்த்தை, அவர்தான் கண்மலை. வார்த்தைக்கு மேல உங்க அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறதா, கட்டப்பட்டிருக்கிறதா? உங்க வாழ்க்கை இருக்கிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறதா? நீங்கள் நிலை பெற்றிருப்பீர்கள். எந்த மழை வந்தாலும், மத்தேயு 7:25 சொல்லுது, பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது என்ன ஆகவில்லை? விழவில்லை. ஏன்னா அது கண்மலைக்கு மேல இருக்கு. அஸ்திபாரம் கண்மலை ஸ்ட்ராங்கா இருக்கு. அஸ்திபாரம் கண்மலைன்னா ஆண்டவர் சொன்ன, என் வார்த்தைகளின்படி கேட்டுட்டு போறவன் இல்ல, அவைகளின்படி செய்கிறவன். அவை கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவனை கர்த்தர் இதுக்கு ஒப்பிடுறார். சபை எதுக்கு மேல கட்டப்பட்டிருக்கிறது? அவருடைய வார்த்தையின் மேல கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. சும்மா ஷோ மாதிரி காட்டிட்டு நானும் கிறிஸ்தவன் தான், நானும் பெந்தேகோஸ்து தான், என் பேரன் கிறிஸ்தவ பேர் தான், என் பின்னணி கிறிஸ்தவ பின்னணி, ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாங்களும் சரி, ஊழியக்காரனுக்கு மகனா மகளா பிறந்திருந்தாலும் சரி, நீ இயேசு விசுவாசிக்கிறியா? உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கா? வார்த்தையின்படி தான் நீ வாழ்றியா? வார்த்தையை கேட்டுட்டு போறியா? வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போறியா? அவன் தான் நிலைத்திருப்பான். ஏன்னா பைபிள் சொல்லுது, பெருவெள்ளம் அடிக்கும், விசுவாசத்திற்கு விரோதமாக, பரிசுத்தத்திற்கு விரோதமாக காற்று அடிக்கும், நம்பிக்கை இழக்க வைக்கும். ஆனா எவன் நிலை நிற்பான்னா, வசனத்துக்கு மேல கட்டப்பட்டவன், வார்த்தையின் மேல கட்டப்பட்டவன். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஆரம்பத்தில் பயங்கர ஆகா ஓகோன்னு இருப்பாங்க, பயங்கரமா சத்தம் போடுவாங்க, வைராக்கியமா இருப்பாங்க. போக போக நாளடைவில் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம், ஆவிக்குரிய வாழ்க்கை நலிவடைஞ்சு போகுது. காரணம் என்னன்னா, கண்மலையாகிய கிறிஸ்துவ மேல அவங்க கட்டலை, யாரோ ஒரு மனுஷனை நம்பி எங்கேயோ போயிருக்கிறாங்க. நான் சொல்ற விளங்குதா? அப்படிப்பட்டவர்களா நாம் ஒரு நாள் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதன்படி நான் வாழுவேன். கர்த்தருடைய வசனம் என்ன போதிக்குது, என் குடும்பத்தை பத்தி என்ன போதிக்குது, என் பிள்ளைகளை எப்படி வளர்த்தணும்னு போதிக்குது, நான் எப்படி வளரணும்னு போதிக்குது, நான் எப்படி செயல்படணும்னு போதிக்குது, அதையே பார்த்து அப்படிதான் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினால தான் சபையை கட்டுகிறார். ஒவ்வொரு முறையும் வார்த்தை சொல்லும் போது ஏதோ கேட்டுட்டு போனவன் இல்லை, கேட்கிறவன் மட்டும் இல்லை, அதன்படி செய்கிறவன் தான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை கட்டுற புத்தி உள்ளவனா இருப்பான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பைபிள் சொல்லுது, மத்தேயு 7:26, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை எங்க கட்டுறான்? மணலின் மேல் கட்டுறான். புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எது கண்மலை? கிறிஸ்து. யார் கிறிஸ்து? வார்த்தையானவர். இன்றைக்கும் அவருடைய வார்த்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார். நம்முடைய வேத புத்தகம் முழுவதும் இருக்கிறது வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. இதுதான் இயேசு. அவர் இதை தான் நம்மள்கிட்ட படிக்க சொல்றாரு, இதைத்தான் வாசிக்க சொல்றாரு, இதன்படி வாழ சொல்றாரு. ஒரு கணவன் மனைவியிடத்தில் எப்படி வாழணும், மனைவி கணவனை எப்படி இருக்கணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், ஒரு குடும்பம் எப்படி நடக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்படி இருக்கணும், பெற்றோர் பிள்ளைகளை எப்படி நடத்தணும், ஒரு வேலை எப்படி செய்யணும், ஒரு தொழில் எப்படி செய்யணும், எப்படி பரிசுத்தமோ, எல்லாம் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நம்முடைய வாழ்க்கை, இதை அஸ்திபாரமாக கொண்டு நாம் கட்டப்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். என்ன மழை வந்தாலும் சரி, என்ன புயல் அடித்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நாம் விழுந்து போவது இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த கல்லின் மேல் அப்படின்னு சொல்றார், இந்த கல்லின் மேல், கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல், அவருடைய வார்த்தையின் மேல். ஆமென்.
அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, என் சபையை. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார் என் சபையை. எவ்வளவு உரிமையோடு சொல்றார், உரிமையோடு சொல்றார். நம் திருமணமானவர்கள் மனைவி உரிமையோடு சொல்றாங்க, என் மனைவி, என் கணவன், என் அப்பா, என் பிள்ளை. இதை தாண்டி தான் அடுத்த வீட்டு என்ன பண்ண என்ன வருது, உரிமை வருது. ஆண்டவர் உரிமையோடு சொல்றார் என் சபை. அப்படின்னா கர்த்தர் சபை எப்படி பார்க்கிறார்னா மணவாட்டியாய் பார்க்கிறார். எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரத்துல ஒரு குடும்பத்தை அழகா பேசிட்டு வருவார். கணவன் மனைவிட்ட எப்படி இருக்கணும், மனைவி கணவன்கிட்ட எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும்னு ஒரே சரீரமா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பவுல் சொல்லுவாரு, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையும் பற்றியும் பேசுறேன், இந்த ரகசியம் பெரிதுன்னு சொல்வார். ஹல்லேலூயா. உரிமையா சொல்றேன் என் சபையை. அப்படி இருக்கிறீங்களா நீங்க? நாம் அப்படி இருக்கிறோமா? கர்த்தர் நம்மளை உரிமையோடு சொல்ற என் சபையை, மணவாட்டியின் சபையை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்றார். வசனங்களை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த சரீரத்திற்கு, சரீரமாகி இந்த சபைக்கு கர்த்தர் தலையா இருக்கிறார். சரீரத்தில் ஏதாவது ஒரு அவயவத்தை யாராவது கிள்ளுனாலோ தொட்டாலோ டக்குன்னு என்ன வருது, தலை திரும்புது. இல்ல, சபையை தொட்டா தலை திரும்பும். பைபிள் சொல்லுது, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எது மேல விழுதோ அதுவும் நொறுங்கி போகும். 2000 வருஷமா சபை நிக்க காரணம் என்னன்னா, மனுஷன் கட்டுனது இல்ல, கர்த்தர் கட்டுனது, கட்டி கொண்டிருப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவன் மேல் இது விழுதோ அது நொறுங்கிரும். பைபிள் சொல்லுது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல் நீங்கள் அஸ்திபாரம் போடப்பட்ட கற்களாக, ஜீவனுள்ள கற்களா இருக்கணும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்துல அவர் சபையை கர்த்தர் எப்படி கட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:5. ஒருத்தர் வாசிங்க. 1 பேதுரு 2. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்ட. நம்மளை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு. ஹலோ, இந்த பில்டிங்கை பார்த்து இல்ல. இங்க இருக்கிற கற்கள் எல்லாம் ஜீவனற்ற கற்கள் இல்ல, செங்கற்கள், கருங்கல், அதெல்லாம் ஜீவன் இல்ல. ஆண்டவர் ஜீவனுள்ள கல்லா நம்மளை சொல்றாரு. ஜீவனுள்ள கற்களை போல, எப்படி அவர் ஜீவனுள்ள கல்லோ அத போல நம்மையும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆராதனைகளை, பலிகளை செலுத்தும்படிக்கு. ஆமென். இங்க என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து காண்பித்து போன மாதிரி பின்பற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்கிற இடம் தான் இந்த இடம். நம்மைத்தான் கர்த்தர் கட்டுகிறார். ஜீவனுள்ள கற்கள். அது கட்டுறது சுலபம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம். ஆமென். செத்த கல்லை பிடிச்சி வச்சு கட்டிடலாம். ஜீவனுள்ள கல்லை கட்டுறது எப்படி பாருங்க. ஒரு கல்லை பிடிச்சிங்க வச்சிருந்தா கொஞ்சம் திரும்பணும், அந்த கல் அங்கே போயிடும். அதை பிடிச்சி இழுக்கணும். உங்களுக்கு விளங்குது நான் சொல்றது? சபையில் 10 கல் இருந்தால் 100 கல் இருந்தால் 100 மாதிரி இருக்கும். ஒன்னொன்னையா பிடிச்சி கட்டி அங்கே வா. ஒரு ஆளுகிட்ட பேசுறது போல இன்னொரு ஆள்கிட்ட பேச முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருல்ல, நான் இடிச்சு போட இல்ல, ஊன்ற கட்டவே இந்த ஊழியத்திற்கென்று நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஏதாவது வார்த்தையை பேசி ஜனங்களை ஏதாவது சொல்லி அனுப்பிடலாம். இல்லை இல்லை இல்லை, ஒவ்வொருத்தரும் வித்தியாசமானவர்கள். ஒவ்வொரு ஜீவனுள்ள கல்லும் ஒவ்வொரு மாதிரி. இதை மனுஷன் கட்டுனா நிற்காது. மனுஷனுடைய அறிவினால கட்டுனா இது நிற்காது. ஒன்று மாதிரி இருக்கும். நீ இதில் இரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே அது அந்த பக்கம் போய் நிற்கும். ஏன்னா ஜீவனுள்ள கல் இல்லை. நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? இதை யாரு கட்ட முடியும்னா கர்த்தர் தான் கட்ட முடியும். நீ இங்க தான் இருக்கணும், உன் பொசிஷன் இதுதான். எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கிறவன்
சிமெண்ட் குழச்சி கட்டடம் கட்ட சொல்லுங்க, முடியாது. பெயிண்ட் அடிக்கிறவர் வேற வேலை செய்ய, ஆனா கட்டடம் கட்டுறது பெயிண்ட் தேவையா? அவசியம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தேவையா? அவசியம். கொத்தனார் தேவையா? அவசியம். அப்ப ஆண்டவர் ஒவ்வொருத்தனை எதுல வைக்கணும்னு விரும்புறாரோ அதுல இருந்தா இசைவாய் கட்டப்படுவோம். இந்த கை செய்கிற வேலையை தலை செய்ய முடியாது. அதுக்காக கை வேண்டான்னா, தலை வேண்டான்னா, எல்லாம் வேணும். சரீர உறுப்புகள் வேணும். எல்லாம் ஒவ்வொன்றும் அவசியம். எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு சரீரம். அதே போல எல்லாரும் இசைந்தால்தான் ஒரு சபை. ஒவ்வொருவரும் தான் பெற்ற கிருபையிலும் அபிஷேகத்திலும் வரங்களிலும் நிலைத்திருந்தால் சபை ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக நாளுக்கு நாள் பெருகும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். திடீர்னு கை வந்து இன்னைக்கு மட்டும் நான் தலை செய்ய வேற வேலையை செய்கிறேன்னா எப்படி இருக்கும்? கால் வந்து சொல்லும், இல்லை இன்னைக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நான் அப்படியே வேற ஒரு மாதிரி இருந்துடுறேன். இல்லை, அதது செய்ய வேண்டியதை அதை தான் செய்யணும். அதை செயல்படுத்துறது யாருன்னா ஆவியானவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் பைபிள் சபையை பற்றி சொல்லும்போது அவன் அவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற கிருபை வரங்களை அவர் கொடுக்குறார். கிஃப்ட்னா என்னன்னா, நான் எனக்கு பிடிச்சதை நான் வாங்குறது இல்லை, அவர் கொடுக்கறது, அவர் விரும்பி கொடுக்கறது. நான் ஏன் அவரை மாதிரி இல்லை, நான் ஏன் இவ்வளோ மாதிரி இல்லை, நான் ஏன் அவரை மாதிரி பாடலை, இவ்வளோ மாதிரி ஜெபம் பண்ணலை, உனக்குன்னு ஒரு கிருபையை வச்சிருக்கிறார்ல சபையில் கர்த்தர்னா அப்படி பயன்படுத்துவா. ஆமே, நீ ரட்சிக்கப்பட்டியா, உனக்குள்ள ஒரு தாளந்த ஒரு கிருபைய வரத்தை கர்த்தர் ஏற்கனவே வச்சிருக்கிறார். ஜீவனுள்ள கல்லாணி மாற்றப்பட்டிருக்கிற இசைவாய் மாளிகையா இந்த தரிசனத்தோடு இணைந்து நீ செயல்படுவாய் என்றால் உன்னை கர்த்தர் ராஜ்யத்திற்கு பயன்படுத்துவார். சபை மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனம் பெரியது, பெரியது, சாதாரணமானதல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல இது மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல, கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. எப்படி உருவாக்கப்பட்டது? அவருடைய சொந்த இரத்தத்தினால. எப்படி கட்டப்பட்டு வருகிறது? அவர் மேல, வார்த்தைக்கு மேல. யார் இப்ப கண்காணிக்கிறா? அவர் தான் கண்காணிக்கிறாரு. அந்த கல்லின் மேல எவன் மோதினாலும் நொறுங்கி போவான். இன்னைக்கு சபைகளுக்கு விரோதமாக, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக போராடுற கூட்டம் சில காலம்தான், ஆனா சீக்கிரத்தில் நொறுங்கி போகும். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா கண்மலையாகிய கிறிஸ்து அவரே சபைக்கு தலைக்கு மூளைக்கல்லா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசிக்கும் போது, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஆமே, நான் இவ்வளோ காலம் ஊழியம் செய்கிறேன், நான் அவ்வளவு அனுபவம் உள்ளவன். பவுல் சொல்றாரு, நான் உடன் வேலையாளா இருக்கிறேன், ஆனா நான் உன்னை மட்டும் தீர்மானிச்சிருக்கிறேன். அஸ்திபாரம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். போடப்பட்ட அஸ்திபாரம் அவர் தான். அவர் மேல தான் நம்ம என்ன பண்றோம்? இசைவாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்போஸ்தலர்கள் காலத்துல அவர்கள் மூல உபதேசங்கள் என்று அஸ்திபாரங்களை போட்டாங்க. ஆனா எதுக்கு மேல போட்டாங்க? கர்த்தராகிய கிறிஸ்து சொல்லிய வசனங்கள் மேல, அவருடைய கட்டளைகளின்படி, அவர் சொன்ன கட்டளையின்படி தான் 120 பேர் எங்க கூடியிருக்கிறாங்க? அவர் சொன்ன வார்த்தையின்படி தான் எங்க கூடியிருக்கிறாங்க? மேல் வீட்டறையில் கூடியிருக்கிறார்கள். பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்ன அவருடைய அஸ்திபாரத்துக்கு மேல, அந்த வார்த்தைக்கு மேலதான் கூடியிருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது திடீரென்று ஆவியானவர் ஒரு மனதோடு கூடியிருந்த அந்த இடம் முழுவதை நிரப்பினது, 120 பேரை நிரப்பினது. அங்கதான் ஆரம்பிக்கப்படுகிறது கிறிஸ்துவின் சபை. நான் சபையை கட்டுவேன் என்று சொன்னவர் அங்கதான் பெந்தேகோஸ்தே நாள்ல தான் ஆரம்பிக்கிறார் சபையை. உலகளாவிய வகையில சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள் பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அங்கிருந்து தான் சபை கட்டப்பட ஆரம்பிக்குது. ஒரே நாள்ல 3000 பேர் ஜீவனுள்ள கற்களாக கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களை அந்த சபையில் இணைத்து கட்ட ஆரம்பித்தார்.
இன்றைக்கு திரளான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த சர்வ சங்கமாகிய சபையில கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. எந்த அப்போஸ்தலரும் சொல்லல நான் உருவாக்குனது, நான் செஞ்சது, அப்படி சொல்லவே இல்லை. பேதுரு முதற்கொண்டு, பவுல் முதற்கொண்டு, யாக்கோபு, யோவான் எல்லாரும் கிறிஸ்துவை தான் மேன்மைப்படுத்தினார்கள். கிறிஸ்து யூதர்களிடத்தில் சொன்னாங்க, நீங்க ஆகாது என்று தள்ளின அந்த கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதன்படியே இன்ன விதமாய் கட்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரம் இல்லை. எபேசியர் 2வது அதிகாரம் 19, 20, 21 நாம் வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு பார்த்தீங்களா, எங்கெல்லாம் நமக்கு ஒரு டவுட் வருதோ அங்க ஆவியானவர் ஒரு தீர்வு வச்சிருவார். என்ன பிரதர், அப்போஸ்தலர்கள் மேல அப்போஸ்தலர்கள் அஸ்திபாரம், அவங்க மேலே அஸ்திபாரம் அப்படின்னு யோசிச்ச உடனே அடுத்த வருஷம் வருது பாருங்க, அதற்கு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவுதான் ஜனங்களை கர்த்தரிடத்துல திருப்பினாலும், பவுல் நட்டாலும், அப்போலோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் கர்த்தர். ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஆமென். நான் அப்போலோவை சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன், நான் அந்த சபையை சார்ந்தவன், நான் இந்த சபையை சார்ந்தவன். பவுல் கேட்கிறாரு, நாங்கள் அவங்களுக்காக மரித்தோம், நாங்களும் அவங்களுக்காக அடிக்கப்பட்டோம், நாங்கள் அவங்களுக்காக இரத்தம் சிந்தினோம், நாங்கள் அவங்களுக்காக சிலுவையை சுமந்தோம், நாங்கள் அவங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தோம். உங்களுக்குள் இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒன்றும் நீங்கள் அறியாதிருக்க நான் மனதா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறேன் சொல்றாரு பவுல். சிலுவையில் அறையப்பட்ட அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று பேதுரு சொல்லுகிறார். வானத்தின் கீழே பூமிக்கு மேல அவரை அன்றி உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. திரும்ப திரும்ப சொல்றேன், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் என்று நாங்கள் ஜீவனோடு பிரசங்கம் பண்றோம். அதுதான் சபை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எதில் இணைந்திருக்கிறோம்? யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம்? மனுஷனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவரே மூளைக்கு தலையா இருக்கிறார், மூளைக்கல்லா இருக்கிறார். எபேசியர் 2:21 சொல்லுது, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. ஆமென். பரலோகத்தில் ஒரு சத்தம், மகா திரள் கூட்டம், எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களா, சிலுவையின் கீழ் இயேசு இரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் அழகாய் நிற்கும். இந்த பாட்டோட வார்த்தை சேனை தலைவன் இருக்குல்ல, எபிரேயர்ல நம்ம அந்த வார்த்தையை படிக்க முடியும். ரட்சிப்பின் அதிபதி இயேசு கிறிஸ்து, சேனை அதிபன், ரட்சிப்பின் அதிபதி அவர்தான். இது யாருக்கு கூட்டம்? பேதுரு கூட்டம் இல்ல. இது யார் கூட்டம்? பவுலுடைய கூட்டம் இல்ல. இது யார் கூட்டம்? அப்போலுடைய கூட்டம் இல்ல. சேனை தலைவன் இயேசுவின் கூட்டம். யோவான்டத்துல அந்த தூதன் கேட்கிறான், நீ திரளான ஜனங்களை பார்க்கறியே, பல பாஷைகளை பேசுறவங்க, வேற வேற கோத்திரத்தில் உள்ளவங்க, எல்லா ஜாதிக்காரங்க வந்து நிக்கிறான். இது யாரு?
சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தால தங்களுடைய வஸ்திரத்தை தோய்த்து வெளுத்தவர்கள். அவர்தான் திரளான ஜாதி கூட்டம். அங்க ஜாதி கிடையாது, அங்க மொழி கிடையாது, அங்க இனம் கிடையாது, இந்த நாட்டை சார்ந்தவன் கிடையாது. இன்னைக்கு ஒரு வெட்கக்கேடான ஒரு காரியம் நிறைய இடங்கள் நடக்கு. ஜாதிக்கு ஒரு சபை. கர்த்தர் அந்த காரியங்களை அருவருக்கிறார். ஒரே ஜாதி தான். பைபிள் சொல்லுது, அந்தகாரத்தினின்று உங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கத்தக்கதாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டார். பரிசுத்த ஜாதி. எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால தோய்த்து வெளுக்கப்பட்ட வஸ்திரத்தை போர்த்தி கொண்ட பரிசுத்த ஜாதி என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா. நான் அந்த ஜாதி இந்த ஜாதி கடைசியில் இங்கே இருக்க வேண்டியதான். இல்லை 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 இல்லை, கிறிஸ்துவின் மேல், கிறிஸ்துவின் மேல் எல்லா ஜாதிக்காரர், எல்லா பாஷைக்காரர், எல்லா கோத்திரத்தார் ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கிற இடம்தான் பரலோகம். ஆண்டவர் அதைத்தான் இந்த பூமியிலே ஸ்தாபிக்க விரும்பினார். அதைத்தான் ஸ்தாபித்தார், அதைத்தான் கட்டி கொண்டிருக்கிறார். யார் வேண்டுமென்றாலும் இந்த சபைக்குள்ள வரலாம், யார் வேண்டுமென்றாலும் இந்த கிறிஸ்துவோடு ஐக்கியப்படலாம். எந்த வரம்பும் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறாயா? அவரை நம்புகிறாயா? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாயா? வா, நீ யாரா இருந்தாலும் நீ என் சகோதரன், கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார். நீ என் சகோதரி, கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார். நாம் ஒரே குடும்பம், ஒரே சரீரம். ஒரு காலத்தில் வேற வேற அவயவங்களா இருந்திருக்கலாம், இன்னைக்கு வேற வேற இடங்கள்ல இருக்கலாம். இன்னைக்கு ஒரே சரீரமாய் கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார். நம்முடைய தலை கிறிஸ்து. அவர் சொல்லுகிறபடி நாம் வாழுவோம், இசைவாய் கட்டப்படுவோம், எழும்புவோம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக. சபைக்குள்ள பாகுபாடு இருக்கக்கூடாது, சபைக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது. அவன் வந்தா இங்க வரமாட்டேன், இவன் வந்தா அங்க போக மாட்டேன், அவன் வந்தா இவள்கிட்ட பேச மாட்டேன், இவன் வந்தா அவள்கிட்ட பேச மாட்டேன். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் ஃபாதர் அப்படி என்ன பாடுறாரு? மற்ற உறுப்பும் துன்பப்படும், சேர்ந்தே துன்பப்படும். இசைந்திடுவோ ஓருடலாய் செயல்படுவோ. நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் மதன் தனித்தனி உறுப்புகள். காலை தடுக்கிற உடனே கண்ணில் இருந்து கண்ணீர் வரணும். அப்பதான் ஒரே சரீரம், ரத்த ஓட்டம் இருக்குன்னு அர்த்தம். காலு தடுக்கிற உடனே கண்ணில் கண்ணீர் வரல, வலி வரலன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு. ஒண்ணு இந்த கால் இந்த சரீரத்தில் இல்லைன்னா அந்த காலில் ஏதோ பிரச்சனை இருக்கு. ரத்த ஓட்டம் இருதயத்துல இருந்து போகலன்னு அர்த்தம். சபைக்குள்ள உயிர் மீட்சி இருக்கு, சபைக்குள்ள ரத்த ஓட்டம் இருக்குன்னா ஒருத்தர் கஷ்டப்பட்டா இன்னொருத்தர் கண்ணில் இருந்து கண்ணீர் வரணும், விசாரிக்கணும், பேசணும். முகத்தை தூக்கி வச்சுட்டு போனா அது சபைக்கு உனக்கும் இதே கிடையாது. சபை உபதேசம் அது கிடையாது. ஆண்டவர் திருவிருந்து பந்தி எதுக்கு ஆயத்தப்படுத்தினார் அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒரே சரீரமா இருக்கிறோம். அந்த காலத்துல பயங்கர பாகுபாடு இருந்தது, ஆதி திருச்சபை காலங்கள்ல. ஆனா பந்திக்குள்ள வந்தவங்க யார் வேணும்னாலும், இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட யார் வேணும்னாலும் வரலாம். இயேசு ஒரு மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பைபிள் சொல்லுது, ஒருவரை ஒருவர் நாம் ஜெபத்துல தாங்கணும். அப்படிதான் சபையை கட்டி எழுப்ப கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். இந்த வருடத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். இந்த சபையில அநேக ஜீவனுள்ள கற்களை தொடர்ந்து கர்த்தர் நம்மை கொண்டும் நமக்காகவும் எழுப்புவாராக. அவருடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஜீவனுள்ள கற்களாய் நாம் இருக்கிறோம். ஆனா ஒண்ணு மட்டும், ஆண்டவர் நிறுத்தின இடத்துல இருக்கணும், ஆண்டவர் சொல்ற காரியத்தை செய்யணும், நாம் இசைவாய் கட்டப்படணும். அந்த சபையை பத்தி தான் சொல்றாரு, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளவே முடியாது. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். பாதாளத்தின் வாசல் என்ன? பாதாளத்தின் வாசல் என்ன? ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு வாசல் தான் முக்கியம். அந்த வாசல் இன்னைக்கு நிறைய திறந்திருக்கு இல்ல? பாதாளம் திறந்திருக்கு.
ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத அந்த வார்த்தைக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாம் அந்த கீழ்ப்படியாதவர்கள். பைபிள் சொல்லுது, 1 பேதுரு 2:8 சொல்லுது, அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்து இடறுகிறார்கள். இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்படாதவர்கள், அவங்க மனமும் மாம்சமும் விரும்பினபடி வாழுகிறவர்கள். பாதாளத்தின் வாசல் திறந்திருக்கு. அந்த பாதாளத்தின் வாசலுக்கு அதிகாரி பிசாசு இல்ல, அவன் தான் அங்க பயிரிய ஆளு. அவன் பாதாளம் அவனுக்கென்று ஏற்படுத்தப்பட்டதுனால அவனோடு கொஞ்சம் கூட்டத்தை இழுக்கணும்னு ட்ரை பண்றான். சபைக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் கட்டின சபையை அந்த பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாதாளத்துக்கு வாசல் பிசாசுடைய சத்தியம் அப்படின்னா, பரலோகத்துக்கு வாசல் இயேசு ஒருவரே. ஆண்டவர் சொன்ன, நானே வாசல். அந்த வசனத்துக்குள்ள இருந்தா பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ள முடியாது. தாவீதுடைய நாட்களில் சவுலோடு கூட இந்த கூட்டம், அந்த சபை, இஸ்ரவேல் சபையை பாழாக்குகிறதற்கு மேற்கொள்வதற்கு ஒரு ராட்சதன் வந்து நிற்கிறான். காலையிலும் மாலையிலும் பயமுறுத்துறான், அடிமைப்படுத்த வந்து நிற்கிறான். கொஞ்ச நாள் கூட போனா இவங்க சரண்டர் ஆயிருப்பாங்க. கண்டிப்பா எங்களால முடியாதுப்பா. இன்னைக்கு பாருங்க, பிசாசுடைய கர்ச்சனையினால, சத்துருடைய அதிகாரங்களினால நிறைய பேர் அடிமைப்பட்டு போறார்கள், காம்ப்ரமைஸ் பண்றாங்க. சபை இன்னைக்கு காம்ப்ரமைஸ் ஆகுது. ஆனா தாவீது சொல்றார், காம்ப்ரமைஸ் எல்லாம் இல்ல, இவனை வெட்டணும், இவனை வீழ்த்தணும். விருத்த சேதனம் இல்லாமல் இருக்கிறவன் இப்படி தேவ சபைக்கு விரோதமா எப்படி அவன் பேசலாம்? என் பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய நாமத்தினால் அவனுக்கு எதிராக நான் போகிறேன். சபை இப்படி பேசணும், சபை இப்படி பலன் அடையணும். ஆனா அன்றைக்கு சவுலோடு கூட இருந்த அந்த சபை ஒளிஞ்சு கிடந்தது, பயந்து கிடந்தது, திகில் அடைஞ்சிருந்தது, பேசாம இருந்தது. கொஞ்ச நாள் விட்டா காலில் போய் விழுந்திருப்பான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்றான், இல்ல, சபையை மேற்கொள்ள இவனை அனுமதிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. தாவீது கையில பட்டம் இல்லாம இருந்தது, கோலியாத் கையில பட்டம் இருந்தது. ஆனா தாவீது சொல்றான், இயேசுவின் நாமத்துல நான் வர்றேன். இயேசுவின் நாமத்துக்கு முன்னால எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமீன். சபைக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காத போகும். கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ள முடியாது. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது, சூறை செடியின் சோர்வுகள் என்னை முடக்கிட இயலாது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது, சூறை செடியின் சோர்வுகள் என்னை முடக்கிட. என்னை அழைத்தவர் கரத்தினால் தாங்கி நடத்துவார், அவர் வார்த்தையின் பலத்தினால் தொடர்ந்து ஓடுவே. என்னை அழைத்தவர் கரத்தினால் தாங்கி நடத்துவார், அவர் வார்த்தையின் பலத்தினால் தொடர்ந்து ஓடிடுவே. நீதியின் தேவனே, வெற்றியின் வேந்தனே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே. என் தேவனால் பெரும் மதிலை தாண்டுவே. எல்லாம் கண்களை மூடுங்க, கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். கிறிஸ்துவின் மேல் இசைவாய் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு மேல என் குடும்பம் கட்டப்படணும், உங்க வார்த்தைக்கு மேல என் வாழ்க்கை கட்டப்படணும். நீங்க சொல்றபடி நான் வாழணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? அப்படி ஒப்பு கொடுக்கிறவர்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. அவருடைய வார்த்தையின் பலத்தினால் தொடர்ந்து ஓட முடியும். பெருமழை வந்தாலும்,
கடும் புயல் அடிச்சாலும் உறுதியா இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கை அவருடைய வார்த்தைக்கு மேல இருக்கு. நம்ம வாழ்க்கை அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிறது. என் சபையை கட்டுவேன் என்று சொன்னுகிறவர் இன்றைக்கும் சபையை கட்டி எழுப்புகிறார், கட்டி கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஜாதியாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, என் வாழ்க்கையில பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாமல் இருக்க உம்முடைய வசனத்தின் அடிப்படையில், வார்த்தையின் அடிப்படையில் எங்கள் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படணும், எங்க வாழ்க்கை கட்டி எழுப்பப்படணும், எங்களுடைய காரியங்கள் எல்லாம் கட்டி எழுப்பப்படணும். எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போமா, அர்ப்பணிப்போமா. எந்த மனிதனையும் சார்ந்து அல்லப்பா ஆண்டவரே, எந்த மாம்சத்தையும் சார்ந்து அல்லப்பா ஆண்டவரே, உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். நம்முடைய யுத்தம், நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும், அந்தகார லோகாதிபதிகளோடும், அசுத்த ஏவல்களோடு நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை போராட நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு ஜெயத்தை தருகிறார். ஆமென், ஆமென். சகல விதமான பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சூழ்ச்சிகள் நம்மை மேற்கொள்ள முடியாது, சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது, அந்தகார வல்லமைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. காரணம், என்னை கட்டி கொண்டிருக்கிறவர் கர்த்தர். ஆமென். என்னை இடிக்க அவர் அனுமதிப்பது இல்லை, என்னை இடிக்க அவர் அனுமதிப்பது இல்லை. ஹalleluya. நல்ல ஆண்டவரே, புதிய வருடத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமையில சபையை குறித்து சில காரியங்களை எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. நாங்கள் தான் உம்முடைய சபைகள், நாங்கள் தான் உம்முடைய சபை. தொடர்ந்து இசைவாய் கட்டப்படுகிறவர்களாக, மாளிகையாய் எழும்பத்தக்கதாக எங்களை உருவாக்குங்கப்பா, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தையை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாமல் இருக்க கர்த்தர் எங்களுக்கு பலனை தரணும் ஆண்டவரே. நீங்க கட்டி எழுப்புவீங்க. இது உம்முடைய சபை, நாங்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே. என் சபை என்று உரிமையோடு சொன்னீரே, அந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த சபை தரிசனத்தோடு இணைந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் உண்மையா இருந்து செயல்பட, தேவ நாம மகிமைக்கென்று தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப உதவி செய்கிறவர்களாய் இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. உடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும், உடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும். எங்களுக்குள்ள வேற்றுமைகள் இருக்கக்கூடாது, எங்களுக்குள்ள கசப்புகள் இருக்கக்கூடாது, எங்களுக்குள்ள வைராக்கியங்கள் இருக்கக்கூடாது. சத்ருவான் விதைக்கிற இந்த பாதாளத்தின் வாசல்களை எல்லாம் மேற்கொள்ளத்தக்கதாக, கசப்புகளையும் வைராக்கியங்களையும் கோபங்களையும் மூர்க்கங்களையும் சோர்வுகளையும் மேற்கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துவதாக, வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த சபையாகிய சரீரத்தில் ஒரு உறுப்பு துன்பப்பட்டா மற்ற உறுப்புகளும் துன்பப்படணும். ஜெபம் பண்ணணும், அவர்களை விசாரிக்கணும், நாங்கள் இசைவாய் கட்டப்படணும். எங்களுக்கு பலன் தாங்கப்பா. உடைய வருகை தாமதமானால் நாங்கள் தொடர்ந்து உடைய நாம மகிமைக்கென்று இசைவாய் கட்டி எழுப்பப்பட, அநேகரை இந்த சபைக்குள் அங்கமாக கொண்டு வர எங்களுக்கும் கர்த்தர் பலனை தாரும். உடைய நாம மாத்திரம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை வெளிப்பட்ட எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம். நம்முடைய பிள்ளைகள் இந்த வாரம் செய்கிற எல்லா வேலைகளிலும் நம்முடைய கரம் கூட இருக்கட்டும். போகும்போது நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.